ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட எழற கேள்வி என்ன அப்படின்னா, தகுதி நீக்க மனுவை எடப்பாடி கே பழனிசாமி சபாநாயகர்கிட்ட கொடுத்துறாரு. ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புகள், நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள், வழிகாட்டுதல்கள் படி விப், அதாவது சட்டமன்றத்துல அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர் நியமிக்கிற அந்த விப், அவர் என்ன உத்தரவை போடுகிறாரோ அதற்கு அந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டுப்படணும். ஒருவேளை அதற்கு கட்டுப்படாமல் தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள் என்றால் அது கட்சியினுடைய விதிகளுக்கு புறம்பானது அப்படின்றத பேசிக்கா புரிஞ்சு. அதாவது கொறடா உத்தரவை மீறிய செயல். இதை 25 பேரும் செய்திருக்கிறார்கள். தாவேகாவுக்கு ஆதரவளிக்க வேண்டாம் என்று விப் கொறடா சொன்ன உத்தரவை மீறி தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் அப்படின்றதா இதுல மிக நுண்ணியமான, ஆதாரபூர்வமான, இன்னும் சொல்ல போனா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய ஆணித்தரமான ஒரு சாதகமான பாயிண்ட். அப்படி கொடுக்கப்பட்ட ஆதரவை தெரிவித்த போது அதை எதிர்த்து கொறடா சபாநாயகர்கிட்ட இவங்களை தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே மனுவை கொடுத்து விடுகிறார். அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் தான், அதாவது முதல்ல அவர் கொடுத்ததுனால அதன் பிறகு நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அதற்கு முந்தைய சம்பவமாக இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஆதாயமாக ஃபர்ஸ்ட் பாயிண்டாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கான ஒரு பாயிண்டாக சொல்லப்படுது.